எவ்ரிவன் ஐம் அட்வொகேட் ஃப்ராங்க்லின் ஜோஷுவா. இந்த பிஸி ஷெட்யூல் நம்ம ஒரு அட்வொகேட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னும்போது நிறைய ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கும். அதை தாண்டி நம்ம இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயங்க. இன்னமும் நிறைய பேர் நம்ம ஏபிபி ரிசல்ட் வந்தது தெரியாமல் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் பாஸ் பண்ணிட்டாலும் நான் மெயின்ஸ் எழுதிக்கலாமா? 7ஆம் மாதம் தானே இப்போயோ ஒரு டேட் எக்ஸாமு, நான் எழுதிக்கலாமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வாய்ப்பு இல்லைங்க. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ₹200 இந்த மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வர 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்புடைய இப்போ ஏபிபி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சு சார், நான் வேறு என்ன சார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் சார்? எனக்கு ஒரு சில நேரத்தில் இப்போ சர்வர் எரர் இருக்கும். எக்ஸப்ட் அந்த சர்வர் எரர் யாராலையுமே இது பண்ண முடியாது. ஒரு நைட் நேரத்தில் நல்லா ஈவினிங் நேரத்தில் யாரும் ஒர்க் பண்ணாத நேரத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். மற்றபடி எப்பவுமே ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக படித்து பார்க்கணும். ஒன்றும் இல்லை சார், ஒரு ஜிஎஸ் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. 200 கொஷினுக்கு ஒரு பாதி கொஷின் மேலே ஸ்ட்ராங்காக போட்டுருந்தீங்க அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் கிளியராக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே கரெக்டாக பேப்பரை ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு டீசெண்டான ப்ரெசன்டேஷன். எப்பவுமே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 1 முதல் கொண்டு தமிழ் மீடியம் எழுதுகிறவங்கள விட இங்கிலீஷ் மீடியத்துங்களுக்கு ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே பதட்டப்பட தேவையில்ல. இந்த மே மாதமா முதல்ல இந்த 10ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸை ₹200 பே பண்ணிவிடுங்க. கரெக்டாக நீங்கள் இந்த நெட் சென்டரில் கொடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா ஆல் டிக்கெட் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்களா இல்லையா. அதனால் அந்த ப்ராபபிலிட்டிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். இயர் ஆஃப் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கரெக்ட். இப்போ சார் நான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன், என்ன மெயின்ஸ் கண்டிப்பாக எழுத விடுவாங்க, ஏன்னா இன்டர்வியூ வரைக்கும் பண்ண எதனா பண்ணுவாங்க சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் இங்கே பாசிபிலிட்டி கிடையாது. டிஎன்பிசியோட பிளானரில் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டேஜஸ்லையுமே அவங்க நினச்சாங்க அப்படின்னா என்னங்க சார் பண்ணலாம், கன்ஃபார்மாக அதை ரத்து பண்ணலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக படிக்கணும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருக்குது, எனக்கு இந்த டவுட் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். 6369812549 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.